தமிழ்நாடு சட்டசபையில் வென்ற நிலையில் விஜயின் அமைச்சரவை மிகவும் கவனமாக திட்டமிட்டுள்ளது. அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் மற்றும் விசுவாசமான நிர்வாகிகள் என கலவையான ஒரு குழுவை விஜய் தேர்வு செய்துள்ளதாக தெரிகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. பல சதாப்தங்களாக நிலவி வந்த இருமுனை போட்டியை உடைத்தெறிந்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தின் அரியணையை கைப்பற்றியுள்ளது அப்படின்னே சொல்லலாம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பலரும் எதிர்பாராத விதமாக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும் சக்தியாக தாவேகா உருவெடுத்திருக்காங்க. இருப்பினும் அக்கட்சியின் தலைவர் விஜய் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் சட்ட விதிகளின்படி ஒரு தொகுதியை ராஜினாமா செய்வார். இதன் மூலம் தற்போது 107 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தாவேகா ஆட்சி அமைக்க தயாராகி வருகிறது. மறுபுறம் நீண்ட காலமாக தமிழக அரசியலை தீர்மானித்து வந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுக 73 இடங்களை பெற்று எதிர்க்கட்சி வரிசைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதேபோல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக 53 இடங்களை பிடித்து தனது பலத்தை நிரூபித்துள்ளது. இந்த முடிவுகள் தமிழக மக்கள் ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய தலைமையை தேடியுள்ளனர் என்பதையே வெளிச்சமிட்டு காட்டுகின்றன. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உடனேயே தமிழகம் முழுவதும் தாவேகா தொண்டர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையுடன் அரசியலில் காலடி எடுத்து வைத்த விஜய் முதல் தேர்தலிலேயே இமாலய வெற்றியை பெற்றுள்ளார். தற்போது ஆளுநரிடம் கடிதம் அனுப்பி ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளார். விஜயின் அமைச்சரவையில் இடம்பெறப்போகும் முக்கிய புள்ளிகள் குறித்த தகவல்கள் கசிய தொடங்கியிருக்கின்றன. நம்பக தகுந்த வட்டாரங்களில் இருந்து கிடைக்கும் தகவல்களின்படி விஜயின் அமைச்சரவை மிகவும் கவனமாக திட்டமிடப்பட்டுள்ளது. அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் மற்றும் விசுவாசமான நிர்வாகிகள் என கலவையான ஒரு குழுவை விஜய் தேர்வு செய்துள்ளதாக தெரிகிறது. புஷி ஆனந்த், அதாவது கட்சியின் பொதுச் செயலாளராகவும் விஜயின் வலதுகரமாகவும் செயல்பட்ட புஷி ஆனந்திற்கு அமைச்சரவையில் மிக முக்கியமான துறை ஒதுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த அது அவருக்கு உள்துறை அல்லது பொதுப்பணித்துறை போன்ற துறைகள் வழங்கப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த அனுபவம் மிக்க மூத்த தலைவரான செங்கோட்டையன் கல்வித்துறை அல்லது வேளாண்மை துறையை கையாளக்கூடும். இவருடைய நீண்டகால அரசியல் அனுபவம் புதிய ஆட்சிக்கு பலம் சேர்க்கும். தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் வெள்ளவரான ஆதவ் அர்ஜுனாவுக்கு தொழில் அல்லது நிதி போன்ற முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் அருண்ராஜ் தொழில்நுட்பம் மற்றும் ஊடக துறைகளில் சிறந்து விளங்கும் இவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் அல்லது செய்தி தொடர்பு துறைகள் ஒதுக்கப்பட வாய்ப்புகள் அதிகம். இது தவிர கட்சியின் ஆரம்ப காலத்தில் இருந்து விஜயுடன் பயணித்தவர்களும் திறமையான இளையவர்களுக்கும் அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. சத்யபாமா, டாக்டர் பிரபு, மதுரை கல்லணை, நடிகர் ஸ்ரீநாத், பார்வாஸ், தாகிரா, ராஜ்மோகன், ஈசிஆர் சரவணன், விஜய் சரவணன் உள்ளிட்டோரின் பெயர்கள் அமைச்சரவை பட்டியலில் அடிபடுகின்றன. இதில் மருத்துவம், கல்வி மற்றும் சமூக நலத்துறை போன்ற பொறுப்புகள் இவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படலாம். குறிப்பாக கட்சியின் நீண்டகால நண்பரான நடிகர் ஸ்ரீநாத் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் சிறப்பாக செயல்பட்ட ராஜ்மோகனன் ஆகியோருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்குமா என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்றத்தை வழிநடத்தும் கௌரவமிக்க சபாநாயகர் பதவிக்கு இருவரின் பெயர்கள் பலமாக பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. VS பாபு அல்லது JCT பிரபாகர் ஆகிய இருவரில் ஒருவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது. இவர்கள் இருவரும் சட்டமன்ற நடைமுறைகளை நன்கு அறிந்தவர்கள் என்பதால் புதிய அரசின் நிர்வாக திறனுக்கு இவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் என்று கருதப்படுகிறது. தாவேகாவின் இந்த வெற்றி தமிழக அரசியலில் ஒரு பெரிய திருப்புமுனை என்றாலும் ஆட்சி பொறுப்பு என்பது பல்வேறு சவால்களை உள்ளடக்கியது. 107 இடங்களுடன் மைனாரிட்டி ஆட்சி அமைக்கும் விஜய் மக்களின் அடிப்படை தேவைகளான கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு மற்றும் மாநில உரிமைகள் ஆகியவற்றில் எத்தகைய மாற்றங்களை கொண்டுவரப் போகிறார் என்பதே அனைவரின் கேள்வியாகவும் உள்ளது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் கட்சிகளும் வலுவான எதிர்க்கட்சிகளாக செயல்படவுள்ள நிலையில் சட்டமன்றத்தில் விவாதங்கள் அனல் பறக்கும் என்பதில் ஐயமில்லை. மாற்றம் ஒன்றே நிலையானது என்பதற்கு ஏற்ப தமிழகத்தின் அரசியல் களம் இப்போது ஒரு புதிய திசையை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது. கோடிக்கணக்கான ரசிகர்களின் கனவுநாயகனாக இருந்த விஜய் தற்போது தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்று மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, மற்றொரு புறமோ இந்திய அரசியலில் தற்போது ஒரு விசித்திரமான போக்கு நிலவுவதாக திமுக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது தற்போதைய நிலவரப்படி பார்க்கும் பொழுது எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மிக சிறிய குறைகள் கூட பூதாகரமாகப்பட்டு ஆட்சிக்கு எதிரான அலை என்ற பிம்பம் கட்டமைக்கப்படுவதாகவும், பாஜக ஆளும் மாநிலங்களில் மட்டும் ஆட்சி எதிர்ப்பு அலை வருவது இல்லையே, அது எப்படி என்று திமுக கேள்வி எழுப்புகிறது. எனக்கு ஒரு உண்மை தெரிந்தாக வேண்டும் என்று முதல் மரியாதை படத்தில் வருவது போல் கேள்வி எழுப்பி இருக்க திமுக புரியாத புதிர் என்று வலுவான விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. இது பற்றி திமுக ஆதரவாளர்கள் கூறிய கருத்துக்களின்படி, இந்தியாவின் தேர்தல் வரைபடத்தை உற்று நோக்கினால் பாஜக ஆளும் வடமாநிலங்களில் ஆட்சிக்கு எதிரான மனநிலை என்பது தேர்தல் முடிவுகளில் எதிரொலிப்பதே இல்லை என்ற தோற்றம் இருப்பதை நீங்கள் காண முடியும். கடந்த 1995 ஆண்டு முதல் சுமார் 30 ஆண்டுகளுக்கு அங்கு பாஜகவின் ஆட்சி தொடர்கிறது. கால் நூற்றாண்டு கடந்தும் அங்கு ஆட்சி எதிர்ப்பு அலை என்பது எழவே இல்லை என்பது நம்பும்படியாக இல்லை. அதேபோல் மத்திய பிரதேசத்தில் கடந்த 20 ஆண்டுகளில் ஒரு குறுகிய காலத்தை தவிர்த்து பாஜக தொடர்ந்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்து வருகிறது. சமீபத்திய தேர்தலையும் அங்கு ஆட்சி எதிர்ப்பு அலையே வீசியது. ஆனாலும் அதனையும் மீறி பாஜக அங்கு பெரும் வெற்றி பெற்றது. அசாம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் ஒருமுறை வெற்றி பெற்று கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிப்பது கடினம் என்ற வரலாற்று சுவடுகளை அழித்து பாஜக 2ஆம் முறையாக தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. பீகார்லையும் பல ஆண்டுகளாக நிதிஷ்குமார் தான் முதல்வராகவே இருக்கிறார். அங்கு அதிருப்தியே வருவது இல்லையே. ஒரு மாநிலத்தில் ஒரு முறை பாஜக ஜெயித்த பின்னர் அங்கு எதிர்ப்பு அலையே இல்லையே என்பது போல் மாயை உருவாக்கப்படுகிறது. ஆனால் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மட்டும் ஆட்சி மாற்றம் அடுத்தடுத்து நிகழ்கிறது. உதாரணத்திற்கு டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி எதிர்ப்பு அலையால் காலியானது. அதேபோல் பஞ்சாபில் எதிர்ப்பு அலையால் காங்கிரஸ் ஆட்சி காலியானது. அடுத்ததாக மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் காலியாகியுள்ளது. கேரளாவில் இடதுசாரிகள் அரசும் வீழ்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவும் வீழ்ந்துள்ளது. ஆனால் பாஜக மாநிலங்களில், குறிப்பாக புதுச்சேரி, அசாமில் இந்த முறை அந்த விதிவிலக்கு எப்படி சாத்தியமாகிறது என்பதற்கு திமுகவினர் வலுவான கேள்விகளை முன்வைக்கிறார்கள். சாமானிய மக்களின் அடிப்படை பிரச்சினைகளான விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் போன்றவற்றை தாண்டி தேர்தல் சமயங்களில் மத உணர்வுகளும் தீவிர தேசியவாதமும் முன்னிறுத்தப்படுகின்றன. இது மக்களின் வாழ்வாதார கோபத்தை மழுங்கடிக்க செய்வதாக திமுகவினர் குற்றம் சாட்டுகிறார்கள். தென்னிந்திய மாநிலங்களவை போலின்றி வட மாநிலங்களில் வலுவான மற்றும் ஒன்றுபட்ட எதிரணி இல்லாத சூழல் பாஜகவுக்கு சாதகமாக அமைகிறது. அங்கு எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் பலவாறாக பிரிவதால் ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் இருந்தும் அவை வெற்றியை தீர்மானிக்க முடியாமல் போகிறது. ஒரு அரசின் தோல்விகளை சுட்டிக்காட்டுவதை விட அந்த அரசை வெல்ல முடியாத ஒன்றாக சித்தரிக்கும் போக்கை வட இந்திய ஊடகங்கள் கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இது சாமானிய மக்களின் மன ஓட்டத்தில் ஒரு மாயை தோற்றத்தை ஏற்படுத்துவதாகவே கூறப்படுகிறது.